தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறைக்கப்பட்ட போதனை பகுதி 7. இதில் நாம் அநேகந்தரம் கேட்டு அதன் அர்த்தம் தெரியாமல் இருந்த ஒரு வசனத்தை குறித்து பார்க்கலாம். யோவான் 1:29 இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் கூறுகிறார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியை மாறி தன்னை பலி கொடுத்து மக்களை காப்பதற்காக வந்தவர் அப்படி என்று கிறிஸ்து வந்தவர் என்பதை யோவான் சுட்டி காட்டியுள்ளார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் லேவியராகமம் அதில் பலி கொடுப்பது மக்கள் தன்னுடைய பாவங்களை மன்னிக்க தேவனிடத்தில் தங்களில் பரிசுத்தமான நல்ல விதமான காளங்கன்று, அதாவது ஆண் கன்றுகளை, ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் அதில் ஒன்றை தேர்ந்தெடுத்து தேவனுக்கு பலி செலுத்துவார்கள் தங்கள் பாவங்களை மன்னிக்க. அதே போல தான் தன்னையே பலி கொடுத்து, ஆட்டுக்குட்டி போல தன்னையே பலி கொடுத்து மக்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி தன் இரத்தத்தினால் ஒவ்வொரு மக்களையும் கழுவி பரிசுத்தமாக்கி தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக்கி, அதனால் சாபமான நீ மண்ணாயிருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய்ங்கிற சாபத்திலிருந்து விடுதலையாக்கி மரணத்தை ஜெயிப்பது எப்படி என்பதை கிறிஸ்து நமக்கு சுட்டி காட்டியுள்ளார். இதுதான் இவ்வசனத்தின் விளக்கம். நன்றி.